சினிமா மீது அந்த காதல் அது எங்க இருந்து ஆரம்பிச்சது? காதல் கமல் சார் கிட்ட தான் அது கமல் சார். ஆரம்பிச்சது. ஓகே. எப்படி இருக்கும் சினிமா வேர்ல்ட், நமக்கு ஆசை வந்துருச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அது எட்டாத ஒரு அது இமேஜினே பண்ண முடியாது. சினிமா எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. டிவில தான் இருக்கு சினிமா என்ன பொறுத்த இருக்கும். சின்ன வயசுல டைரக்டர் ஆகணும்னு கனவோட வாழ்ந்துட்டு இருக்க மக்கள், நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், சினிமாவுக்காக இருந்து வளர்ந்து லைக் ஆல்மோஸ்ட் 25 years 30 years இருந்து ஒரு டைரக்டர் ஆக முடியாத ஆளுங்களா இன்னைக்கு இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் கோ டைரக்டர்ஸ். ஆக்சுவலா இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கத்தியில விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணாரு டைரக்டர் தேர்ட் கெட்டப்க்கு. ஒரு டைரக்டர் இருந்தா பயம் இருக்கும்ல, அப்படி இருந்ததா இல்ல அவ இல்லாத டைம்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தீங்களா? கேப்டன்ஷிப்ல இருந்தா பயமா தான் இருக்கும். சில இடங்கள்ல கேப்டன் வந்து கரையில் இருக்காரு, ஷிப்பு மட்டும் மிதக்கிற மாதிரி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். பிருந்தா அண்ட் ஐஷு, எஸ், தேங்க்ஸ் ஃபார் தி வெல்கம். எஸ், வெல்கம் டு our show. and உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தடை அதை உடை. நிறைய தடைகளை உடைச்சு வந்து இப்போ சினிமால வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல. ஒரு சின்ன ஆர்டிஸ்டா இருந்து லைக் பட்டிங் ஆர்டிஸ்டா இருக்கும்போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய சேலஞ்சஸ், அதெல்லாம் உடச்சிக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி தடையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு ஃபிலிம் லீட் ரோல் பண்ணி ஒரு ஹீரோவா ஒரு படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் அண்ட் நல்ல ஒரு ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கு. நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இது நல்ல ஒரு டேக் ஆஃப் அமைன்றது என்னோட நம்பிக்கை. நீங்க பண்ணியிருக்கிறது அமேசிங்கான ஒரு ரோல் இல்லையா? இந்த படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி லீட் ரோலுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடாது. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்மளோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி பார்த்தவர் தான் KM பாரி. என்னோட ஒர்க் பார்த்துட்டு அறிவுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ எப்படி வந்து அவர் விஜய் சேதுபதிக்கு வந்து அருள்தாசனை மறக்க முடியாதோ, ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி எனக்கு வந்து பாரி என்ன ஸோ மறக்க முடியாது. அப்படிதான் அவர் சொல்லி தான் நான் அறிவுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஆக்சுவலி அறிவழகன் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன் ஸ்டில். ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணாரு. நாட் அ ஃபுல் டைம் டிரெக்டர். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் மேபி ஹி வில் பிகம். ஸோ ஜெர்மனில் இருக்கும்போது ஹி கால் மீ ஒன்ஸ், பிரதர் இந்த மாதிரி அறிவன் அவங்க நம்பர் கொடுத்தாங்க, என் படத்தில் ஒரு ரோல் இருக்கு, நீங்கள் ஆப்டா இருப்பீங்க, லீட் ரோல் சொன்னாங்க. பண்ணுறேன் பிரதர், ஐ எம் ரெடி அப்படின்னா. தென் இஸ் லைக் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், எனக்கு இது டெபியூ ஃபிலிம். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. தாராளமாக அனுப்புங்க படிக்கிறாங்க. ஸோ போது ஸ்கிரிப்ட் போயிட்டு ஆல்மோஸ்ட் 400+ பேஜஸ் படிச்சுட்டு தென் ஐ சே லைக் படிச்சிட்டேன் அப்படின்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஃபுல்லா ஒரே நாள்ல படிச்சீங்களா இல்ல எப்படி படிக்க முடிஞ்சது? 400 பேஜ் ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்து படிக்க வேண்டியதா இருக்கு. சி இட்ஸ் an opportunity. ஒருத்தர் கேட்கும்போது நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இட்ஸ் தி courtesy and decency இல்லையா? அவங்க அதுக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால ஃபுல் நைட் உட்காந்து படிச்சுட்டேன். ஏர்லி மார்னிங் படிச்சுட்டு தென் அரை தூக்கம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு 4 hours டிஃபரன்ஸ் இருக்கும் நமக்கு. அவர் ஸோ படிச்சிட்டோன்னா ஹீ இஸ் ஆல்சோ லைக் அவேக்கன். எப்படி இருக்கு சொல்லுங்க கூட அப்படின்னாரு. பிரதர் உங்களுக்குள்ள நிறைய ஐடியாலஜி வச்சிருக்கீங்க, பட் எல்லாமே ஒரே படத்துல சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்க படம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 25% தான். பட் 75% வந்து இன்னும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயம் சொல்லணும், எஜுகேட் பண்ணணும், புரிய வைக்கணுன்ற மாதிரி ஐடியால இருக்காரு. அண்ட் ஃபில்மியா பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ சொன்ன இதெல்லாம் சரி குணா எங்க கட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னா, இல்ல அதை நான் சொல்ல மாட்டேன், ஆஸ் அன் ஆக்டர் நீங்க சொன்னீங்கன்னா நான் நடிக்கிறேன், இது என்னோட சஜஷன் தான், பட் யூ டிசைட் அப்படின்னு. தென் ஒரு செகண்ட் வெர்ஷன் அனுப்பிச்சாரு. அது அப்படியே நல்லா இருந்துச்சு. அது குறைஞ்சது, கொஞ்சம் சில விஷயம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருந்தது. ஸ்பாட்டுக்கு ரொம்ப ஹி brought third version. அது அமேசிங்கா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். யூஸ்வலா டைரக்டர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஒரு ஆக்டர் சொல்லி அதை ஒரு சஜஷனா எடுத்து இன்புட்டா பண்றதே அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கும் டைரக்டருக்குமான அந்த பாண்ட் எப்படி இருந்தது த்ரூ அவுட் தி மூவி? தட் பாண்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் மொமெண்ட். அந்த ஸ்கிரிப்ட் நம்ம சஜஷன் சொல்றோம், அவர் ஏத்துக்கிட்டாங்க அண்ட் அதை மாடிஃபை பண்றாங்கன்னா அந்த ஈகோ இல்லாம ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ்ல அவரும் ஒருத்தர் நான் பார்க்குறேன் ஆக்சுவலா. ஸோ நோ ஈகோஸ், ஓப்பன் டு எனி ஃபீட்பேக் ஆர் சஜஷன்ஸ். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் சைட்ல இருந்தும் ஹி ஹாஸ் டேக்கன் தி சஜஷன்ஸ். ஸோ இப்போ படம் வந்து கிறிஸ்பா ஒரு 1 hour 58 minutes தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஹி டுக் சஜஷன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். அண்ட் அவருடைய ஒரு டெசிஷன் மேக்கிங்கும் நல்லா இருக்கும். இது வேணும் இது வேணான்றது அவருடைய டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். வி அமேஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அதான் ஆஸ் அ டெபியூ டைரக்டர் அவருக்குள்ள ஒரு பயம் அண்ட் டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹி ஆல்சோ டுக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ்லி. அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் நமக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், டைரக்டர் வந்துட்டு அங்க இருந்துட்டு வீடியோ கால்லே வந்து டைரக்ட் பண்ணாரு பாதி படத்தை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்க உட்காந்து டைரக்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் நீங்க என்ன அங்க உட்காந்துட்டு எங்களை 1 more கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்களாமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல சில சீனியர் ஆர்டிஸ்டும் ஒர்க் பண்ணிருக்காங்க, லைக் கௌதமி மேம், வேல்முருகன் அண்ணா, மகேஷ், அங்காடி திரு மகேஷ். என்னன்னா அவர் அப்ராட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த படம் எடுக்கிறதுனால கண்டிப்பா லீவ்ஸ் ஆன் ஆஃப் கிடைக்காது.
ஸோ ஒரு 15 days வருவாங்க. அது ஃபேமிலியும் அவர் பார்க்கணும். அப்பா வந்து ஃபார்மர். ஸோ ஃபேமிலியும் பார்க்கணும் ப்ளஸ் சினிமாவும் பார்க்கணும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அகைன் திருப்பி ஸ்கெட்யூல் மாறும்போது செகண்ட் ஷெட்யூல் போகும்போது அவரால் வர முடியாததாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ கால்லேயே வந்துட்டு வித் சப்போர்ட் ஆஃப் கேமராமேன் அண்ட் கோ டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவார். எவ்ரி ஷாட் அவர் பார்த்து தான் முடிவு பண்ணுவார் மானிட்டரில் த்ரூ வீடியோ கால். இல்லைன்னா கஷ்டம், அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நமக்கு இங்கே வந்து மானிட்டர் தெரியும், பட் அங்கே இருக்கவங்க சின்னதாக தெரியும் ஆக்சுவலி. ஸோ மொபைலில் பார்க்கறதுனால அண்ட் சம்டைம்ஸ் ஹி டுக் இட் த்ரூ லேப்டாப் ஆல்சோ, ஸ்கைப் அந்த மாதிரி விஷயங்கள். என்னன்னா லைக் சில ஆர்டிஸ்ட்க்கு அது வந்து அவர் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதில் கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. அதெல்லாம் அவர் பேசி பேலன்ஸ் பண்ணி வேலை வாங்கிடுவார். அவருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் விட மாட்டார். அண்ட் லொக்கேஷன் மாறும்போதெல்லாம் அங்கே டவர் கிடைக்காது, சிக்னல்ஸ் கிடைக்காது. அப்போ டேரக்டரோட கால்க்காக நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், வெயில் இருக்கும். அதனால ரொம்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் லைக் என்ன சொல்ல ஒரு ஃபிலிம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால சீனியர் ஆர்டிஸ்டாலும் சரி அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் அங்கங்கே இரிட்டேஷன்ஸ் இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஃபார் சினிமா. ஒரு படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப்பே வந்து டிரெக்டர் தான். அவர் வந்து செட்டில் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிரெக்டர் வந்து செட்டில் இல்லாமல் இருந்தார்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்பாடா நம்ம வந்து எஸ்கேப் ஆயிட்டு, அதாவது கொஞ்சம் ஒரு டேரக்டர் இருந்தால் பயம் இருக்கும்ல, அப்படி இருந்ததா இல்லை அவர் இல்லாத டைம்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்களா? கேப்டன்ஷிப்ல இருந்தா பயமா தான் இருக்கும். சில இடங்கள்ல கேப்டன் வந்து கரையில் இருக்காரு, ஷிப்பு மட்டும் மிதக்கிற மாதிரி தான். பட் ஸ்டில் அந்த ஒரு டெடிகேஷன், அவருடைய அந்த டெடிகேஷனுக்காக நம்மளும் மெனக்கணும் இல்லையா? பயம் இல்லை, இன்ஃபேக்ட் பயம் இல்லாம தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு. இப்போ டீச்சர் கிளாஸ்ல இருந்து நம்மள அப்படி ஃபன்னியா இருக்கும், அங்கங்க டேபிள்ல ஏறிக்கிட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி தான் இது வந்துச்சு. பட் ஸ்டில் ஷார்ட்ன்றப்ப எல்லாமே ரெடி ஆயிரும். ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே. ஸோ ஷார்ட்ன்றப்ப வில் பி ஷோயிங் அவர் டெடிகேஷன். பெர்ஃபெக்ஷன் வந்துரும் ஷார்ட் ரெடி அப்படினாலே. எக்ஸாக்ட்லி, வந்தோடனே அந்த மூடுக்கு வந்துரும். ஓகே, இப்போ ஏதாவது புதுசா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வருதுனாலே நடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. என்னடா சம்பளம் கரெக்டா வந்துருமா, இல்ல சாலரியில ஒழுங்கா கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, டப்பிங்க்குலாம் நான் வரணும் அப்படின்னா ரிமைன் பேலன்ஸை கொடுத்துருங்கப்பா அப்பதான் வருவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் வைப்பாங்கல்ல ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜென்ரலி நியூ ப்ரொடக்ஷனாலே இந்த ஃபைனான்ஷியல் கிரன்ச் இருக்கும், அதனால பயப்படுவாங்க. சேலரி கரெக்டா வருமா வராதா, அதுக்காகவே கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. முதல்ல வாங்கிட்டு தென் பேலன்ஸ் போர்ஷன் முடியும் போது கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது பிஃபோர் டப்பிங் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் காந்திமதி பிக்சர்ஸ் பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பேமெண்ட்லாம் ப்ராம்ப்டா வந்துருச்சு. என்னோடன்னு சொல்றதோட லைக் எல்லாரோட பேமெண்ட் ப்ராம்ப்டா வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பட்ஜெட் டெரைவ் பண்ணியிருந்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி கிளீன் ஆன் எவ்வளவு ஆகும், எப்படி அதை செலவு பண்ணணும், எப்போ கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயத்துல வெரி கிளீன். நம்ம நடிச்சுட்டு போனாலுமே ஒரு 2-3 days நம்ம அக்கௌண்ட்ல வந்துடும். இப்ப பேலன்ஸ் இல்ல, இப்போ இல்ல செட்டில் பண்ணிட்டாங்க. செட்டில் பண்ணிட்டேன், நில் பேலன்ஸ் தான். சில பேர் அடமெண்டா இருப்பாங்க, எனக்கு கொடுத்தாதான் நடிப்பேன். ஏன்னா டவுட் ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்க சர்வைவலே அந்த பணத்தை வச்சுதான். இன்ஃபேக்ட் என்னோட சர்வைவல எனக்கு வர இன்கம் வச்சுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்ற பட்ச டவுட்ஸ் இருக்கத்தான் செய்யும். சினிமாவில் சில இடங்கள் வரும், சில இடங்கள் வராது. தனுஷ் சாரே மேனேஜர் சொல்லலையா, எனக்கு நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஈவன் தானுஷ் சார் சொல்லியிருக்காங்க, என் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய செக் புக்ஸ் இன்னும் இருக்கு, கிளியர் ஆகாம அப்படிம்பாங்க. இட் இஸ் தேர் இன் சினிமா. அந்த ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் இருக்கு, அந்த டெபிட் கிரெடிட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும் எல்லாருமே. ஸோ டைரக்டர் வந்து இந்த கதையை சொல்லும்போது இது ஒரு புதுமையான ஒரு கதை களமா இருக்கு. இந்த கதையை கேட்டுட்டு நீங்க என்ன யோசிச்சீங்க? இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது கரெக்டா போய் கன்வே ஆகுமா அப்படின்னு யோசிச்சிங்களா, இல்ல எப்படி இருந்தது கதையை கேட்கும் போது? ஃபர்ஸ்ட் இல்ல ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆக்சுவலா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த ஸ்கிரீன் பிளே. ஏன்னா இது வந்து என்னன்னா லைக் அந்த விஷயத்தை இப்ப சொல்லாம மக்கள் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருந்தா பரவாயில்ல, ட்விஸ்ட் அகைன் ட்விஸ்ட், ஃபைனல் ஒரு ட்விஸ்ட் வரும்போது அதை ரிசீவ் பண்ணுவாங்களா, ABC சென்டர்னு சொல்லுவாங்க. நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கண்ட்ரி மாதிரி தெரிஞ்சது. படம்னா அப்படி வெறித்தனமா பார்ப்பாங்கல்ல, எந்த மாதிரி நீங்க லாஜிக்ஸ் வச்சு அதை ஃபைன் டியூன் பண்ணி ஹைட் அண்ட் சீக் வச்சாலுமே கண்டுபிடிக்கக்கூடிய சில ஐக்யூலாம் இருக்கு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, லைக் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த விஷயங்களை. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் ரேஞ்சுக்கு நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தேன். ஸோ ஐ சே லைக் இது பாமர மக்களுக்கு புரியாத அறிவு, அவங்களால நீங்க சொல்ற ட்விஸ்ட்டை வந்து எப்படி நிறைய ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் போகும் படத்துல. ஸோ மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அதான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து பார்த்தா தான் எண்ட் வரைக்கும் புரியும். நீங்க ரிலாக்ஸ்டா போய் பக்கத்துல 10 நிமிஷம் கழிச்சு உட்காந்தீங்கன்னா படம் புரியும். எதுக்கு என்ன ஏது ரீசன்ஸ் தெரியாம ஒரு படம் பார்க்க முடியாது. இது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. உங்களுக்கு குழப்பம், அப்புறம் அனாவசியம் போயிட்டு படம் நல்லா இல்லை எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கும். லைக் லோகேஷ் கண்ணா சொன்னார், லியோ கண்ணா சொன்ன ஃபர்ஸ்ட் 10 minutes படம் மிஸ் பண்ணாதீங்க பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் ஹிடன் ரீசன்ஸ் இந்த ஃபிலிம்.
ஸோ இது எப்படி ஒரு பாமர மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் ஹீ இஸ் கான்ஃபிடென்ட், இல்லை புரிஞ்சுக்குவாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு, நரிஷிங் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. ஸோ அப்படிதான் அந்த ஃபிலிம் டேக் ஆஃப் ஆச்சு. பட் படம் பார்த்தோம், அதான் லைக் இட் வாஸ் லைக் 3 hours 25 minutes ஃபிலிம். அது கட் பண்ணி 2 hours 15 minutes ஆச்சு. எடிட்டர் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு உரிய 2 டைரக்டர் எடிட்டர் அவர். ஸோ ஹி மேட் அ வெரி குட் ஒர்க் இன் தட். அதுக்கப்புறம் திருப்பியும் எங்களுக்கு லேக்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டேரக்டர் முடிவு பண்ண பிறகு 1 hour 58 minutes இப்போ கிறிஸ்பாக வந்திருக்கு. ஸோ பாமர மக்களுக்கும் இது புரியும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு படம் அண்ட் புரிஞ்சிருக்கு. சில பேர், ஒரு சில பேருக்கு புரியல, அவங்களுக்குலாம் நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது ஆடியன்ஸ்க்கு சொல்றீங்க. ஸோ 80% of the people they liked that twist and turns in the film. ஒரு ஃபாரஸ்ட் சீன் வந்து ஷூட் பண்ணும்போது நீங்க பாம்பை பார்த்து பயந்தோட பாம்பு உங்களை பார்த்து பயந்தோட அப்படியே மாறி மாதிரி இருந்துதாமேங்க கேக்குறீங்க. ஐயோ, லைக் ஒரு குளத்துல குளிக்கணும், லைக் யங்ஸ்டர்ஸ் தம்பி நானும் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம். என்னடா ஏதோ பச்சையா இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு பார்த்தா பாம்பு கடிக்க வராம வந்துருச்சு. அலர் அடிச்சுட்டு ஓடும்போது அது எங்களை பார்த்து ரிவர்ஸ்ல போகுது. என்ன சொல்றது, கடிச்சிருந்தா என்ன தெரியல எனக்கு இப்ப நினைச்சா கூட. லைக் ஃபாரஸ்ட் சீன்ஸ் இது இல்லையா, எது ரிஸ்க்னு தெரியாது. சோ படம் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்க. சோ அதுல வந்து மறக்க முடியாத ஒரு பாராட்டு யார்கிட்ட இருந்து வந்தது? இந்த படத்துல வந்து எமோஷனலா ஒரு விஷயம் நடிச்சிருப்பேன். ஆக்சுவலா டைரக்டர் ஆகணும்னு கனவோட வாழ்ந்துட்டு இருக்க மக்கள், நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், இப்போ சினிமாவுக்காக இருந்து வளர்ந்து லைக் ஆல்மோஸ்ட் 25 years 30 years இருந்து ஒரு டைரக்டர் ஆக முடியாத ஆளுங்களா இன்னைக்கு இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் கோ டைரக்டர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அவங்களோட வழியை வந்து போர்ட்ரே பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு ஆக்சுவலா. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அது எமோஷனலா எனக்கு கனெக்டான சீனு. என் அக்கா கிட்ட சொல்ற மாதிரி நான் எந்த அளவுக்கு சினிமா விரும்புறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கோ டைரக்டர் வந்து கண்ணீரோட கட்டி பிடிச்சி நல்லா இருந்ததுப்பா, நல்லா பண்ணியிருந்தீங்க, என்னை பார்த்தாம வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் a great moment in my life. அண்ட் மற்ற படத்துல நிறைய டயலாக்ஸ் ரொம்ப வருங்காலத்துல இனிமே வந்து 2 ஜாதி தான் இருக்கும். ஒன்னு சப்ஸ்கிரைபர், ஒன்னு யூடியூபர் அப்படின்னு இருக்கும். இது நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைக் இன்னைக்கு சினிமால எல்லாமே நல்ல படங்களா வர்றது இல்லை, சில உப்புமா படங்கள் வருது, சிலது லாஜிக் இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அது கிரிட்டிசிசம் கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் சில படங்கள் நல்லா இல்லை தான். ஸோ நல்ல படங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் சொசைட்டியில். ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் டெலிகிராம் அது இது நிறைய விஷயங்கள் மக்கள் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புல் பண்ணி தியேட்டரில் கொண்டு வரணும்னா we have to deliver a good content. ஸோ இதெல்லாம் வச்சும் வார்த்தைக்கு சில டைலாக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அது மக்கள் ரசிச்சு பார்த்தாங்க, கரெக்டாக சொல்கிறான்டா அந்த மாதிரி. ஸோ லைக் தட்ஸ் ஹவ் இட் இஸ். நல்லா இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். அண்ட் இது இந்த பாராட்டு என் லைஃப்ல மறக்க முடியாது. தடை அதை உடை அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு தடையை உடைச்சு எடுத்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு சீனா இருந்தது. எனக்கு இது ஒரு பெரிய தடையா இருந்ததுப்பா இந்த சீன் அப்படின்னா அது எந்த சீன்? தடையாலாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலா. எனக்கு வந்து நான் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட், சினிமேட்டிக் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சு தான் உள்ள வந்தேன். அண்ட் ஐ வாஸ் a தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. நிறைய பார்த்தாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, நிறைய மோல்டு ஆகி வந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதனால என்ன ஈஸியாக ட்ரைவ் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த சதீஷ்ன்ற கேரக்டர் அவன் வந்து என்னன்னா இன்ஜினியரிங் முடிச்சவன், அடுத்து என்ன பண்ணலாம் வந்து ஒரு செங்கல் சூழல வேலை பண்ற ஃபேமிலியில இருந்து வந்த பையன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஆசை, இது சினிமா கனவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்துக்கிட்டு ஹி டிரைவ்ஸ். கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், டெடிகேஷனோட ஒரு பேஷன் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் வேலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் மனநிலை எப்படி இருக்கும்? விட மாட்டேன்டா, அதையே நான் உனக்கு பிடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட், திருப்பி ஒரு ஸ்டோரி எடுத்து லைக் அதை ஒரு மேஜிக் பண்ணி கொண்டு போய் காட்டினா அதுக்கப்புறம் வேற லெவல்டான்னு பாராட்டுவார். ஸோ இப்படிதான் அந்த கேரக்டரா இருக்கும். அண்ட் நான் சொல்லுவேன் அந்த எமோஷனல் ட்ரிவன் ஒரு சீன் இருக்கு. ஸோ ஹோல் ஃபிலிம் நம்ம ஷோல்டர் கொண்டு போகும்போது we have a great responsibility இல்லையா. ஒரு லீட் ரோல் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அதை யார் நல்லா கேரி பண்ணி கொண்டு போறாங்களோ அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. ரைட் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி, எல்லாமே தனுஷ் சார்லாம் எக்ஸலன்ட், சூர்யா சார், சொல்லிட்டே போகலாம். நம்ம ஆளுங்க வேற அளவு எக்ஸலன்ட், நம்ம ஸ்டார்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது தடையா பார்க்கல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பார்த்து பண்ணேன். அண்ட் ஆல்ரெடி கேங் ஒரு படம் பண்ணியிருக்கேன், பேரன்பும் பெருங்கோபம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த படத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. ஹவு டு ஹேண்டில், ஹவு டு டீல் வித் திங்ஸ் தெரிஞ்சது எனக்கு. அண்ட் சின்ஸ் த ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் ஐ குட் ஏபிள் டு மேனேஜ் திங்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். நீங்க ட்ரெயின்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பட் இந்த படத்துல வந்து ஒரு இன்டிமசி சீனுக்கு வந்து பிக் நோ, நான் வந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லலாமா? நானும் மனுஷன் தான், எல்லாமே பண்ணணும் டைரக்டர் கேக்குறது. ஆமா,
எல்லாமே பண்ணணும் தான், பட் இது வரைக்கும் அந்த மாதிரி லவ் போர்ஷன் பண்ணது இல்ல. ஓகே. ஐ அக்ரி வித் தட். ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்டா எந்த மாதிரி சீன்ஸ் இருந்தாலும் பண்ணணும். அகெயின் இன்டிமசி அண்ட் லவ் எல்லாமே கலந்து தானே நம்ம வாழ்க்கையும் சரி சினிமாவும் சரி. ப்ரிப்பேர் ஆன பட் அந்த லிப் லாக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிருச்சு. ஓகே. சரி குணா தைரியமா போனாங்க, என்ன அவங்களே பண்ணுங்க அப்புறம் அப்படின்னு. இல்ல ஆனா இங்க சொல்லும்போது லைட்டா ஷை ஆகுறீங்களே. அது வேற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு லவ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஆசை, பட் லிப் லாக்ன்றது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கன்வின்சிங்கா இல்ல. அப்ப தென் அதுக்கப்புறம் we did that, we have to do it. சினிமா நீங்க சொன்ன மாதிரி ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட். சரி, எவ்வளவு டேக் போச்சு அந்த பர்టిక్యులர் சீன்? இல்ல 2 டேக் தான் போச்சு. 2 டேக் தானா? நீங்க பாருங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உண்மையாவே சொல்லலாம். சரி, படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்க என் வைஃப் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி சினிமா அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், பட் அகைன் சினிமான்றக்காக we have to take it sportively. இது வரைக்கும் உதைக்கல. விழுந்தாலும் விழுகலாம். சோ உண்மையா 2 டேக் தான் போச்சு அது? இல்ல உண்மையா 2 டேக் தாங்க போச்சு. ஓகே. சோ இந்த கேரக்டர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த கேரக்டருக்கு வந்து நிறைய வெயிட்டேஜ் இருக்கு. இந்த கேரக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மெனக்கடல் இருந்திருக்கும்ல, நீங்க உங்க அந்த கேரக்டருக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? என்னென்னலாம் பண்ணீங்க அந்த கேரக்டருக்காக, லைக் லுக் வைஸ் ஆகட்டும் எல்லாமே? ஆக்சுவலி இந்த படத்துல வந்து 3 டைப் ஆஃப் லுக்ஸ் கெட்டப்ஸ். ஒன்று வந்து நல்ல புஷியா ஹேர், பேட் வச்சுக்கிட்டு நல்ல முடி வளர்த்துட்டு ஒரு கெட்டப் இருக்கும். அண்ட் அதை மீடியமாக வச்சுட்டு இருக்கும். அண்ட் க்ளீன் ஷேவ் பண்ணி கொஞ்சம் இங்கே மட்டும் பியர்ட் வச்சுட்டு. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கத்தியில் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணார் டேரக்டர் தேர்ட் கெட்டப்க்கு. ஸோ இந்த கெட்டப்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் டவுன் த லைன் பண்ண படம் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்கிறதா கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூ இருக்கும், அவர் கூப்பிடும்போது நம்ம போகணும். அப்போ நம்ம வேற கெட்டப்ல இருப்போம், வேற படத்துல இருப்போம். திருக்குறள், மாரிசன், ரிவால்வர் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ எப்போ அவர் கூப்பிடுவான்னு தெரியாது அறிவழகன். அப்போ நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ கன்வின்சிங்லி லைக் நம்ம அதர் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும், இவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சா இருந்துச்சு. ஆக்சுவலி 3 கெட்டப் போனது கொஞ்சம் சேலஞ்சா எனக்கு. ஆக்சுவலா ஒரே நேரத்துல வேற எந்த கேரக்டர்ஸும் வேற படங்களுக்கு நீங்க பண்ணல ஒரே நேரத்துல? பண்ண முடியாது. நம்ம மிஸ் பண்ணி தான் ஆகணும். வேட்டையின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஆக்சுவலா. அப்போ இவரோட அந்த பியர்ட் கெட்டப்ல இருக்கும்போது தே செட் லைக் ஷேவ் பண்ணணும், கிளீன் ஷேவ் இருக்கணும், ஒரு காப் ரோல் அப்படின்னாங்க. இல்ல சார், வேட்டையின் ரஜினி சாரோட படம் என்ன வேணா நாங்க அமையலாம், இங்க கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, கஷ்டம்னு வேட்டையினே நம்ம வந்து முடியாதுன்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அண்ட் அகைன் வேட்டையில 3-4 கால்ஸ் வந்தது. 4 தடவை மிஸ் ஆகி 5th டைம் தான் எனக்கு ஓகே ஆச்சு. அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான நம்ம படத்துல இருந்து. தென் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் லைக் விடல, வேட்டையின் டீமும் விடல நம்மள. ஸோ நம்ம 2-3 ஆடிஷன் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒன்று குணா கொடுத்தாங்கன்ற முடிவுல இருந்தாங்க போல. இந்த படம் பண்ணும்போது வேற என்னங்க டைரக்டர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கால் வந்தது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது? அதான் லைக் வேட்டையன், ஆமா, ரிவால்வர் ஈட்டா. இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு ரிவால்வர் ஈட்டா குணா தாடி வேணும்னாங்க. அப்ப நான் ஷேவ்ல இருக்கேன். ஸோ போயிருமோன்னு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்க டைம் ஆனோடனே அகைன் பியர்ட் வளர்ந்துச்சு. ஆனா ரெடியா இருக்கேன் அப்படின்னு. ஓகேடா சொல்றேன்டா அப்படின்னு சொல்றேன். ஐயோ வெயிட் பண்ணி then they asked to come and join the team and மாதிரி இருந்துச்சு. நீங்க அதுல பண்ணிருக்கீங்க? ரிவால்வர் ஈட்டால பண்ணிருக்கேன். சுனில் சார், ரெடிங்டன் கிங்ஸ்லி, கீர்த்தி மேம், ராதிகா மேம் பண்ணிருக்காங்க. அந்த படம் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ we are waiting for the release soon. சந்துருன்னு சொல்லிட்டு, சந்துரு டைரக்டர், சுந்தரனா கோ டைரக்டர் இருந்தாங்க. ஸோ தடை அதை உடை இந்த படத்துக்கு ஏதாவது ஆடிஷன்லாம் வச்சு எடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல ஆடிஷன் போல என் லுக் வைஸ் ஹி இஸ் கன்வின்ஸ். அண்ட் பாரி என்ன சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி கேடியில் நடிச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு பர்டிகுலர் ஆடிஷன்லாம் போகல. ஸோ நம்ம பேசும்போது அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 years ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் சினிமா இல்லையா? அந்த 8-9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சினிமா மீது அந்த காதல் அது எங்க இருந்து ஆரம்பிச்சது? அந்த காதல் கமல் சார் கிட்ட தான் அது ஆரம்பிச்சது. எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். நடிகனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரஜினி சார் ஸ்டைலிஷ் ஐக்கான பார்ப்பேன். ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான் சின்ன வயசுல இருந்து. எப்படி இருக்கும் இவங்களா இருக்காங்க. அண்ட் அது அகெயின் தலைவர் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் ஆக்டிங் நம்ம பார்த்தோம், சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் சினிமா வேர்ல்டு, நமக்கு ஆசை வந்துருச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அது எட்டாத ஒரு அது இமேஜினே பண்ண முடியாது. சினிமா எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. டிவில தான் இருக்கு சினிமா என்ன பொறுத்த இருக்கும் சின்ன வயசுல. சரி அப்படியே போயிருச்சு. தென் +2 படிக்கும்போது லைக் பிரபுதேவா சாரோட டான்சஸ் எல்லாம் விரும்பி, நான் கொஞ்சம் டான்ஸ் ஃப்ரீக் ஆக்சுவலா. ஸோ பிரபுதேவா சார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. ரம்பா மேமோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி அந்த டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வந்தா அந்த உந்துதல்ல சரி ஏதாவது பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தென் அதான் லைக் அங்கதான் சீனியர் ஆர்டிஸ்ட பார்த்து வந்த ஆசை தான் அது. காலேஜ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தினேஷ்னு இருக்கான்.
இந்த மாதிரி சொன்ன உடனே பண்ணுடா விடாத பார்த்துக்கலாம் அப்படின்னு. காலேஜ் தான் என்னுடைய கூச்சம் அதெல்லாம் வெளியே போகுது. ஒரு கல்ச்சுரல்ஸ் வந்து டான்ஸ் பண்ண சொன்னாங்க, என்ன முடியாதுன்னு சொன்ன அடமெண்டா இருந்தேன். நீ பண்ணித்தான் அவன், சும்மா எங்களுக்கு ஒரு ஸ்டெப் போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மாதிரி ஸ்டெப் போட சொல்லிட்டாங்களா? இல்ல பிரபுதாஸோட விஐபி படத்துல ஒரு ஸ்டெப் ஆமா அந்த ஸ்டெப் அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டெப் போட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐ மீன் எனக்கு கிளாஸ்மேட் எல்லாமே அப்ளாஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அந்த என்ன சொல்ற கிரீட்டிங் விஷஸ் அந்த ஒரு அப்ளாஸ் கேட்டேன் காதுல. அப்போ அங்கேருந்து கூச்சம் போகுது, தைரியம் வருது. தென் நான் ஒரு கொரியோகிராஃபி பண்ணேன். 2 சாங், ஈஸ்வரா சாங் ஒன்று நம்ம பிரசாந்த் சார் படம் கண்ணெதிரிய தோன்ற படத்துல இருந்து அந்த சாங்கும், அண்ட் தென் இன்னொரு வெஸ்டர்ன் சாங் கம்போஸ் நானே பண்ணிட்டு ஒரு 6 பேர். அவங்களும் ஆட தெரியாது. தினேஷ் ஆடுவான், நான் ஆடுவேன், இன்னும் 4 பேர் சேர்ந்துட்டு தென் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு 15-20 days ரிஹர்சல் போகுது. கொரியோகிராஃபர் கிரேட் டைம். அங்கே கொரியோகிராஃப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஆஃபீஸோடைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து தேத்திக்கிட்டேன். ஒரு நாள் வந்து தியேட்டருக்குள்ளே போகிறேன். தியேட்டரில் போய் தியேட்டர் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன், தென் சினிமேட்டிக் ஆக்டிங். ஸோ இப்படி தான் சினிமாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ பாராட்டுறேன். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சினிமா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டினாங்க. ஸோ தே டீச் ஆக்டிங் ஆஸ் வெல் அஸ் தே சென்ட் தெம் ஃபார் ஆடிஷன்ஸ். ஸோ நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ என்னுடைய கோவில் அது எப்பவுமே மறக்க முடியாது. ஸோ அங்கே தான் எனக்கு முழு சினிமாக்காரனா உள்ள வரேன். சினிமா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுது. டேரக்டர்ஸ் கிட்ட பேச ஆப்பர்ச்சுனிட்டி, ஏடிஎஸ் கிட்ட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் இரும்பு திரையெல்லாம் ஆடிஷன் த்ரூ ரேஜிங் புல் அவங்க தான் அனுப்புறாங்க. தீரன் அதிகாரம் 1 அவங்க தான் அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் அங்கேருந்து போயிட்டு ஆடிஷன் கொடுத்து வாய்ப்பு கிடைச்சி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி இப்போ ரெஃபரன்சஸ்ல வர படங்களை பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லீட் ரோல்ஸ் அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எந்த படம் ஞாபகம் இருக்கும் தெரியுமா? இந்த மெமரிஸ்லாம் வந்து நம்ம லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் படம் எது, எப்படி கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஐஎன்ஜி வைஷ்யா பேங்க், தட் வாஸ் டுக் ஓவர் பை கோட்டாக் மஹிந்திரா பேங்க். ஐஎன்ஜி வைஷ்யா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வருது. அப்போதான் லைக் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு தீனா கூட வந்து சினிமா ஆஃபீஸ் கூட்டிட்டு போறான். ட்ரை பண்றோம், அவன் ட்ரை தனியாக ட்ரை பண்ணுவான். ஸோ போகும்போது ஒரு டி நகரில் ஒரு ஆஃபீஸ் வந்து என் ஃபோட்டோ எனக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு, கால் எதுவும் வரல. என்னடா அது, படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம், ட்ரைனிங் முடிச்சாச்சு, ஒரு ஆடிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம், ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு யாருமே கூட மாட்டாங்களே, எப்போ அந்த டேக் ஆஃப் நடக்கும்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வலி வேதனைகள். சரி ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சது டி நகர், நான் என் ஆஃபீஸ் அங்கே டி நகர் தான் இருந்துச்சு. சும்மா அந்த ஆஃபீஸ் போய் பார்க்கலாம், என்ன சொல்கிறேன் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தைரியத்தை நான் தனியாக போகிறேன் அன்றைக்கி. ஸோ கையில் ஃபோட்டோஸ் இருக்கும், எப்போவுமே ப்ரொஃபைல் இருக்கும். போயிட்டு தென் உள்ளே போனேன். ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்துருந்தேன், சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேண்ணா அப்படின்னா. அப்படியேப்பா சரி உட்கார, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ப்ரொடக்ஷன் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வந்தார், இல்லைப்பா எல்லாம் முடிச்சிட்டாங்களாமா, ஷூட் போகிறாங்க, இன்னொரு சொல்கிறேன் பண்ணு அப்படியா, சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறேன். ஒருத்தர் ஓடி வந்தார், ப்ரோ இருங்க அப்படின்னு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் ப்ரோ, கொஞ்சம் உட்காருங்க. சரி டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. டேரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு என்னன்னா லைக் நான் உட்காந்த இடத்துல இருந்து அந்த சைடு ஆப்போசிட்ல ஒரு டோர் இருக்கு, அங்க அது திறந்துருக்கு. டேரக்டர் உட்காந்து யூனிட்ட பேசிட்டு இருக்காரு பசங்களோட. நாளைக்கு நைட் ஷூட் போல இருக்கு. எதாச்சும் பார்த்துட்டு தென் ஹீஸ் லைக் யோசிச்சிருக்காரு ஒரு கேரக்டர்ஸ். அவர் யார் என்ன விசாரிச்சு ஏற்கனவே போட்டோ கொடுத்துருக்காரு, இப்போ திருப்பி ஃபாலோ பண்ண வந்திருக்காராமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க, அந்த டாக்டர் ரோல் ஆடிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எதாச்சும் பட்டதுனால இஸ் லைக் செட் ஆவான் ஒரு டாக்டர் ரோலுக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆடிஷன் எடுத்தாங்க. அவங்க ஹீஸ் ஹாப்பி. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் ரோல் பண்ணேன். விதிமதி உல்டான்னு படத்தோட பேர். ஆர்எம்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், ரமேஷ் ஹீரோ, டெபியூ ஹீரோ ஹி வாஸ். பாலாஜி டேரக்டரோட பேர். ஸோ ஆடிஷன் முடிச்சு வராங்க, தம்பி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ப்ரொடக்ஷன் சொல்றாரு, எவ்வளோ பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. சார் நீங்கள் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு. எவ்வளோ கொடுத்தாங்க சொல்ல முடியாது. நம்ம வாங்கின பேமெண்ட் நமக்கு அது கம்மியா, எல்லாருமே கம்மியா இருப்பாங்க. 2000 per day. அது ஒரு நாள் தான் ஷூட், ஒரே நாள் மட்டும் 2000 கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, டீசன்ட் பே தானே. ஆக்சுவலி 2015 கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அது 9 years பேக்ன்றது இட்ஸ் டீசன்ட் பே தான். சும்மா சொன்னேன். ஸோ 2015ல the month was December. So okay, so almost 10 years la, almost 10 years. Yeah, almost 10 years now. So அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பேங்க்ல. 2017 தான் ரிசைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஷூட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. ஓகே தேங்க்ஸ், நான் ஏதாவது காஸ்டியூம் கொண்டு வந்தேன். இல்லைப்பா எல்லாமே டாக்டர் காஸ்டியூம் தான், லைக் அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஷூட்டு, நைட் ஷூட்டு 8 o'clock அப்படி வந்துருங்க அப்படின்ட்டாங்க.
எனக்கு ஒர்க் இருக்கு இப்போ. ஆமா இது பேங்க் ஒர்க் வேற. ஆ. பேங்க்னா எனி டைம் கால் வரும், ரிப்போர்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் இருக்கும். நம்ம லேட் 10 கூட ஆகும் நைட்டு. ம். பேங்க்னா லைக் 9 to 6 ஜாப் கிடையவே கிடையாது, ஆமா. பேங்கிங் ஒர்க் எப்பவுமே. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும், ரெடி ஆகிட்டு வரணும். அதனால நான் என்ன சொன்னேன், வீட்டில் ஆஃபீஸில் எனக்கு ஃப்ரெண்டு ரமாபிரியன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி, நான் வந்து இந்த மாதிரி ஷூட் இருக்கு. என்ன நான் சொல்கிறேன், ஷூட்டா? ஆமாம், கமிட் ஆகிட்டேன். ஒரே ரோல், சின்ன ரோல், ஐ மீன் டாக்டர் ரோல் தான் பண்ணிட்டு வந்துடுறேன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். ஓகே. சரி சார் கிட்ட மேனேஜர் என்ன சொல்றது, ஏதாச்சும் போய் சொல்லு, கிளைண்ட் விசிட் போயிருக்கேன். ஐ வாஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த ஏதோ பர்டிகுலர் கிளைண்ட் பேர் சொல்லிட்டு நான் போயிருக்கேன், மீட் பண்ண போயிருக்கேன் சொல்லிட்டு அப்படி ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 4:30 மணிக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு தென் திங்ஸ்லாம் எடுத்துட்டு நானும் கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் கொண்டு பேண்ட்லாம் தேவைப்படும் இல்லையா டாக்டர்ஸ்க்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ், கோட் அவங்க கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு முகப்பேர் போகிறேன். வீட்டில் இருந்து போனால் 8 o'clock போயிட்டேன், சொன்ன டைம் போயிட்டேன். ஆனால் ஷார்ட் வந்து 1 o'clock வச்சாங்க. அப்பா நிறைய சீன்ஸ் போகுது. நம்ம ஆன் டைம் இருக்கணும், எப்பவுமே எப்போ எடுப்பாங்க தெரியாது. டேவோட எண்ட்ல கூட வரும் நமக்கு சம்டைம்ஸ். ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஸோ அப்போ லைக் பாலாஜி, டேனியல் பாலாஜி சார் நடிச்சிட்டு இருக்காங்க, அண்ட் சென்ட்ராய் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் கதிர், ஆதித்யா கதிர் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறோம். சினிமா எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு காலத்துல சினிமா பக்கத்துல இருக்கடா, சினிமா கேமரா அங்க இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு தெரிஞ்சது. டிவில இல்ல, ஷார்ட் லென்ஸ்ல கேமரால இருக்கு. ரைட்லி செட். ஸோ இப்படிதான் சினிமா எடுக்கிறாங்களா, படம் எடுக்கிறாங்களா ஒரு அனுபவம். அதுவே ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்தது. அப்புறம் ஏன் ஷார்ட் என்னதான் நம்ம ட்ரைனிங் ப்ராக்டிஸ் அதுன்னு ஃபர்ஸ்ட் படம் இல்லையா. ஸோ திக்குன்னு இருந்துச்சு. எடுத்த உடனே டேனியல் பால்ஸோட காம்பினேஷன் தான். ஹீரோ அவர் தான் கூட்டு வந்திருப்பாரு. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கூட்டு வந்து வில்லன். தோ ஹி வாஸ் எ வில்லன், ஒரு சிச்சுவேஷன் நல்லவனா மாறி இருப்பார். ஸோ ரொம்ப பரபரன்னு இருக்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு நான் வந்து செக் பண்ணிட்டு முடியாது, வேற எங்க கூட்டிட்டு போங்க, கேஷுவலா சொல்லணும். ஏன்னா சொன்னேன்னு சட்டையை வந்து அந்த கோட்டை பிடிச்சி அந்த மிரட்டு, அது அப்படி அடிக்காத குறையா பண்ணுவார். பயப்படணும். நான் அவரை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். டேரக்டர் கட்டு சொல்றாங்க. தென் ஹி சார் லைக் அண்ணா சொன்னாரு, நான் என்னை பார்த்தா நீ பயப்பட தெரியுது, நான் வில்லன் அதெல்லாம் விட்டுடு, ஓகேவா? நீ ஒரு டாக்டர், உனக்கு ஒரு கெத்து இருக்கும், ஓகே, யூ ஆர் அன் ஆஃபீஸர் as well, லைக். ஸோ அந்த கெத்தும் கொஞ்சம் அவன் மேலே ஒரு பயம் கலந்த மாதிரி வச்சுக்கோ, மீட்டர் வச்சுக்கோ. ஓகே நான் பண்ணிடலாம் சார், நெக்ஸ்ட் டேக் பண்ணுறேன், தென் டேக் ஓகே. ஸோ நான் ரொம்ப அவர் ஃபோர்ஸ் கொடுப்பாரு அவர் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் நம்ம வந்து வேட்டையெல்லாம் பார்த்துருக்கோம், பயங்கரமான வில்லனாக இருப்பார். ஸோ நேரில் பார்க்குறப்போ நடிக்கணுன்றது அதுவே பெரிய மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ தென் உள்ள வந்து அந்த நடிகன் வந்துட்டான், லைக் அந்த ட்ரைனிங் அது இது சோ கால் வாடவர் எல்லாம் விட்டு தூக்கி போட்டு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேரக்டராக இருந்தது. தென் செகண்ட் டே ஓகே ஆச்சு. தென் வி காட் அ பிரேக். அண்ணன் கூப்பிட்டு என்னடா என்ன பண்ற அப்படின்னு, இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஓ அதுதானா அப்படின்னாரு. என்னப்போ எப்படி உள்ள வந்தேன்னா சொன்னேன், எல்லாமே சொன்னேன். சினிமாட்டிக் ஆக்டிங் அதுனா எனக்கு தெரியாது அப்படின்னு, இல்லை மெத்தட் ஆக்டிங்லாம் சேர்ந்து சினிமாக்காக என்ன எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ டேரக்டர் கிட்ட ஒரு மீட்டர் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது, சட்டெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கேற்ற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இவ்வளவுதான மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு. ஆமா இதுக்கடா இவ்வளவு மெனக்கிட்ட அப்படின்னு. என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல ஸ்பாட்ல வந்துட்டு ஒரு வேர்த்து விருது ஒரு சீன் பண்ணணும் அப்படின்னா, பதட்டமா பண்ணணும்னா பட்டிங் ஆர்டிஸ்டுக்கு உடனே வராது. பண்ணுங்கன்னா நீங்க ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே ரேண்டமா போவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓட விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா அந்த மூச்சு அடைக்கும். சோ கால் டெக்னிக்ஸ் சின்ன அந்த ஸ்பாட்ல நடக்கும். நீங்க பிரீத் அவுட்டே பண்ண வேணாம், நீங்க ஓடிது பிரீத் அவுட்டா இருக்கும். அந்த டைம் கேமரா வச்சுட்டு எடுத்தா ரியலிஸ்டிக்கா வரும். அந்த சின்ன விஷயங்கள். அனிமல் எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு, அனிமலை பார்த்து அப்சர்வ் பண்ணி, குருவி மாதிரி நீங்க நடிக்கணும், எலி மாதிரி நடிக்கணும், புலி மாதிரி நடிக்கணும், ஜூ கூட்டு போவாங்க, ஒரு நாய் மாதிரி நீங்க நடிக்கணும். எப்படி பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு பண்ணணும். சோ நீங்க அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி அது எப்படி பாக்குது, செய்யுது, முழிக்குது, ஓடுது, இதெல்லாம் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்கல்ல. சோ when you try you go into that character. இதுதான் பிராக்டிஸ் ஆக்சுவலி. சோ நான் ஸ்குரில் மாதிரிலாம் கூட பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்க, பிராக்டிஸ் டைம்ல ஸ்குரில், டாக் அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் தான் லைக் ப்ராக்டிசிங், இதெல்லாம் தான் டெக்னிக்ஸ் ஆக்சுவலாக ஒரு ஆக்டரை மோல்ட் ஆகிறதுக்கு. பட் சினிமாக்குள்ள வரும்போது கமல் சாரை பார்த்து வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. கட் பண்ணா விக்ரம் படத்துல கமல் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நீங்க அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தது இன்னர் ஃபீலிங்? அப்படியே ஒரு தேஜஸ் தான் அங்க, லைக் ஒரு நிலாவை பார்த்தா மாதிரி, முழு சந்திரன் பக்கத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தார் தலைவர். அவ்வளோ ஃபேர், லைக் கலர், சரிஷ்மா, எல்லாத்தையும் ஜாலியாக நல்லா பேசுவாங்க. ஓகே, பேசும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசுவாங்க, நம்ம அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் லைக் ஹிஸ் வெரி லைக் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், 40 வீடியோஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் படத்துல, விக்ரம்ல. ஆக்சுவலி செங்கல்பட்டுல ஷூட் நடந்தது. கமல் சார் வராங்கன்னு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் மைண்ட்ல எல்லாமே போட்டாச்சு, அவரை பார்க்க போறோம். கேரன் வந்து இறங்குறாங்க, அப்படியே சொல்றேன் சந்திரனை நேரில் பார்த்தேன், அந்த மாதிரி கூலா வர்றாரு சார். அப்படியே தூரமா இருந்தே அப்சர்வ் பண்ணி பார்த்து பேசலாம் முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் சில செக்ஷன்ஸ்லாம் இருக்கும்.
பட் ஸ்பாட் எங்களுக்கு என்ன மாதிரி சீன் அமைஞ்சதுன்னா சார் வந்து ஆப்போசிட் அந்த பீரங்கி மாதிரி இருக்கும், அதை வச்சு ஷூட் பண்ணுவாங்க எங்களை. ஆமா சந்தனம் அண்ட் பிரதர்ஸ் இருப்பாங்க, Yeah. எங்க மேல வந்து விழும் பிளாஸ்ட் ஆகும் அந்த மாதிரி சீன் எடுத்தாங்க. ஓகே அகைன் இனிஷியல் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அந்த ரிவால்வர், இந்த ரெட்டை கோல் துப்பாக்கி இங்கிலீஷ் சொல்ல தெரியல, அதை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சார் ஆப்போசிட் ஷூட் பண்ணுவாங்க, அந்த கட் டு கட் போச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் அந்த குழந்தைய வச்சுட்டு டேய் கை விட்டுற தம்பி பேசுவார் இல்லையா, அந்த சீன்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தேன். லைக் நியர் த மானிட்டர், வேற லெவல் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வருது. அண்ட் லோகேஷ் பக்கத்துல போயிட்டு அவர் எப்பவுமே லைக் லோகேஷ் அவரை பத்தி சொல்லணும்னா விட மாட்டார். அவர் அவ்வளோ வர வரைக்கும் விட மாட்டார். பெர்ஃபெக்ஷன் எக்ஸாக்ட்லி ரைட்லி சார், பெர்ஃபெக்ஷன். இப்படி இப்படிலாம் செய்வார். லைக் அந்த சார் அப்படினா இன்னும் கரெக்ட்டா வரல சார் இன்னும் அப்படினா கமல் சார் ஓகே 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 அப்படியே பார்த்து ரிசீவ் பண்ணிட்டு அந்த மாதிரி போவோம். ஓகே. சோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன லைனப்ல இருக்கு? அப்கமிங் ஆராதனான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்றேன். அண்ட் ரிவால்வர் ரீட்டா ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு ஃபிலிம் பேசிட்டு இருக்காங்க, இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஸோ பூஜையில பார்க்கலாம். சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூஜையில பார்க்கலாம். அதுவே வந்து ஒரு பயங்கர வில்லன் கலந்த ஒரு இது மாதிரி சொல்றீங்களே. ஆமா, எனக்கு வில்லன் கலந்த ஒரு ஹீரோய்க்கான சோ நைஸ். இவ்ளோ நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஜாலியா ஃபன்னா ஹாப்பியா நிறைய ஆன்சர் பண்ணிருந்தீங்க. அண்ட் தடை அதை உடை இந்த படம் மாதிரியே நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ரொம்ப நன்றி ஜெயா டிவிக்கும் உங்க 2 பேத்துக்கும்.